வணக்கம். மற்றும் ஒரு காணொலி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய நாளையும் நாங்கள் வரலாற்று சிறப்புமிகு நல்லூர் கந்தசாமி கோயில் ஆலயத்துக்கு முன்னால் வந்து நிற்கிறோம். எல்லாருக்குமே தெரியும், வருடாந்த மகோத்சவத்தில் இன்றைய நாளில் 9வது திருவிழா வந்து இடம்பெற இருக்கின்றது. இந்த 9வது திருவிழா எப்படி நடக்கின்றது என்றுதான் இந்த காணொலி வாயிலாக வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாளில் எம்பெருமான் ஒரு வித்தியாசமான ஒரு வாகனத்தில் வந்து வரப்போகிறார். என்ன வாகனம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 யானைகளில் விளம்பார காட்சியை தான் வந்து பார்க்க போகிறோம். அதில் இன்றைய நாளில் எப்படி உள்வீதி உலா வெளி உலா வந்து எம்பெருமானை வந்து கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இன்ன நிறத்தில் வந்து இன்றைய நாளில் வந்து அலங்காரங்கள்லாம் இருக்கின்றது தான் இந்த காணொலி வாயிலாக வந்து பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக வந்து நீங்கள் நல்ல திருவிழாவுடைய காணிகள் வந்து எங்களுடைய வலைத்தளத்தை வந்து பார்க்கணுமா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொண்டு சொன்னீங்கன்னா மறக்காமல் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம்ன்றதை வந்து சொல்லிக்கொண்டு இன்றைய நாளில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு சொல்லி இந்த காணொலி வாயிலாக வந்து பார்ப்போம். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். ஆலயத்துடைய முன்புறமாக வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவிலான வெளிநாட்டவர்கள் ஒவ்வொரு நாளும் நல்லூர் கந்தனுடைய அந்த தரிசனத்தை வந்து பெறுறதுக்காக வர்றதை வந்து நாங்கள் தொடர்ச்சியாக வந்து காணலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அறிவித்தல்கள் வந்து போட்டிருக்காங்க பாருங்கள். இதில் ஒரு 3, 4, 5 அறிவித்தல்கள் வந்து இதில் வந்து போட்டிருக்கிறத வந்து காணக்கூடிய இருக்கின்றது. ஆலயத்தினுள் புகைப்படம் எடுத்தல், காணொலி பதிவு செய்தல் முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது. ஆண்கள் மேலங்கியுடன் ஆலயத்துக்கு செல்லுதல் வந்து தடை செய்யப்பட்டுள்ளது. முழங்காலுக்கு மேலாக ஆடைகள் காட்சட்டைகள் அணிவது, ஆலயத்துக்குள் செல்வதை ஆண்கள் பெண்கள் இருபாலரும் நாகரிகமாக தவித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இல்லை இன்னொரு பயணப்பதிகள் வந்து கொண்டக்கூடாது. இந்த மாதிரியாக நிறைய விடயங்கள் வந்து இதில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறத வந்து நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. இதில் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக இதில் வெளிநாட்டவர்கள் எல்லாமே வந்து ஆலயத்துக்குள்ளே வந்து போகிறதை வந்து காணக்கூடிய இருக்கின்றது. எல்லாமே வந்து முன்னுக்கு போனவர்கள் எல்லாமே வந்து வேஷ்டிகள் எல்லாம் வந்து அணிந்து கொண்டு தான் ஆலயத்துக்குள்ளே போகிறதை வந்து நாங்கள் அவதானிக்கக்கூடிய இருக்கின்றது. வசந்த மண்டபத்திலிருந்து இப்பொழுது எம்பெருமான் உள்வீதி உலா விளம்பரத்துக்காக செல்லுகின்ற அந்த காட்சியை வந்து இப்பொழுது வந்து பார்க்குறீங்க. இன்றைய நாளிலே எம்பெருமான் வள்ளி தெய்வானை சமேதராக வந்து பார்த்தீங்கன்னா யானை வாகனத்திலே வந்து பலம் பெறுகின்ற அந்த காட்சியை வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. எம்பெருமான் இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா உள்வீதி உலா விளம்பரத்துக்காக செல்லுகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறீங்க. யானை வாகனத்திலே எழுந்தருளி இன்றைய நாளிலே அருள் புரிவதற்காக சென்று கொண்டிருக்கின்றார். தொடர்ச்சியாக உள்வீதி உலா விளம்பரன்ற காட்சியை பார்க்கலாம். உள்ளத்தின் படபால் யாழ்ப்பாணப்பட்டினத்துக்கு அனித்தமாகவும் நெருக்கமாகவும் அமைந்திருக்கின்றது நல்லூர் பகுதி. நல்ல பல ஊர்களில் நல்லூர் அமைந்திருப்பது, நல்லூர் முருகப்பெருமான் ஆலயம் அமைந்திருப்பது அதன் சிறப்பாகும். இந்தியாவிலே உள்ள திருவண்ணநல்லூர் சிறந்த ஒரு அமைவிடமாக அமைவது போல இலங்கையிலேயும் ஈழத்தில் முருக வழிபாட்டுக்கு சிறப்பான இடத்தை வகிக்கின்றது நல்லூர் என்பதி. இந்த நல்லூரிலே மூலஸ்தானத்திலே வேல் இருக்கின்றது, தங்கவேல். இதே போல சன்னதியிலே வெள்ளிவேல் பெருமான் இருக்கின்றார். மாவட்டபுரத்திலே அங்கே மாவைக்கந்தன் தேவியருடன் இருக்கின்ற அற்புதமான காட்சி. மண்டூரிலே முருகப்பெருமான் அங்கே அமைந்திருக்கின்றார். அதே போல கதிர்காமத்திலேயும் அமைந்திருப்பது. ஈழத்தின் 4 பகுதிகளிலும் இங்கே முருகன் ஆலயங்கள் அமைந்து சிவன் மற்றும் பிள்ளையார் அம்பாள் ஆலயங்களை விட அதிகமான அடியவர்கள் விரும்பி வழிபடப்படும் ஒரு தெய்வமாக இந்த முருக வழிபாடு காணப்படுகின்றது. இந்த முருக வழிபாடு கிட்டத்தட்ட சிவன், முருகன், பிள்ளையார், விநாயகர் என்று வைரவர், வீரபத்திரர் என்பவர்கள் வாழ்ந்த தேவர்கள் வாழ்ந்ததாக சில சரித்திர ஆய்வாளர்கள் 10,000 வருடத்துக்கு முன்பு இவர்கள் வாழ்ந்ததாக அங்கே குறிப்பிடுகின்றார்கள்.
அத்தகைய காலத்திலிருந்து மக்கள் இந்த உலகத்திலே பல இடங்களிலே வாழ்ந்திருக்கின்றார்கள். முன்னர் காலத்தில் லெமூரியா கண்டம், இலங்கை எல்லாம் ஒன்றாயிருந்த காலத்திலே இந்த வழிபாடு பல இடங்களிலும் பரவி இருக்கின்றது. பெருங்கற்கால பண்பாட்டு காலத்திலே அங்கே ஆனைக்கோட்டையிலே செய்யப்பட்ட அகழ்வாராய்ச்சி மூலமும் நாங்கள் இந்த வேலை கண்டெடுத்திருக்கின்றோம். அங்கே வேல் வழிபாடானது பெருங்கற்கால பண்பாட்டிலே கூட காணப்பட்டது. இதே போல பிற்காலத்திலே அங்கே கந்தபுராணத்திலே முருகப்பெருமானது திருவிளையாடல்கள் சொல்லப்படுகின்றன. அங்கே அத்தகைய முருகப்பெருமானுடைய வழிபாடுகளில் சிறப்பு வாய்ந்தது நல்லூர் ராஜ்யத்திலே அரச பின்னணியிலே வளர்க்கப்பட்டது யாழ்ப்பாணத்திலே இங்கே சுப்பையர் என்பவராலும் ரகுநாத மாப்பான முதலியார் என்பவராலும் இந்த குருக்கள் வளவிலே அமைக்கப்பட்டு சிறிய மடை ஆலயமாக காணப்பட்டது. இன்றைக்கு பிரமாண்டமான ஆலயமாக காட்சியருகின்றது. 5 ராஜகோபுரங்கள் காணப்படுகின்றன. அழகிய ராஜகோபுரம், அதிலே கிழக்கு பகுதியை நோக்கி ஒரு ராஜகோபுரமும் ஏனைய தெற்கு பகுதியை நோக்கி ஏனையவை இரண்டும் வடக்கு பகுதியை நோக்கி அமைந்து காணப்பட்டாலும் இதில் தெற்கு பகுதியிலே காணப்படுகின்ற ராஜகோபுரம் மிக பிரமாண்டமான உயரம். இந்த ராஜகோபுரம் கிளிக்கோபுரம் என்று சொல்லப்படுகின்றது. அதே போல வடக்கு பகுதியிலே காணப்படுகின்றது குபேரவாசல் என்று சொல்லப்படுகின்ற அந்த ராஜகோபுரம் அங்கே காணப்படுகின்றது. இந்த ராஜகோபுரங்களினுடைய சிறப்பை பற்றி நாங்கள் ஒரு கணம் சிந்திப்போமானால், இந்த ராஜகோபுரம் மிக தூரத்திலே வருகின்றவர்களுடைய பார்வைக்கு உட்படுகின்றது. ஆகவே அந்த ராஜகோபுரத்திலே இருந்து கதிர்வீச்சுக்கள் எல்லாம் ஆலயத்தினுடைய மூலஸ்தான பகுதியை நோக்கி இழுத்து வரப்படும். அந்த கதிர்வீச்சுக்கள் நாங்கள் ஆலயத்திலே முருகனை வழிபடும் பொழுது எல்லா விதமான சக்திகளும் அங்கே முருகனுடைய அந்த வேலிலிருந்து புறப்பட்டு எம்மை சுத்தப்படுத்துகிறது. அதாவது ஆணவம் கண்மம் மாயை எனப்படுகின்ற மும்மலங்களை நீக்குகின்ற சக்தி அங்கே வேலுக்கு உண்டு. அதனாலே தான் இன்று வரை இன்றைக்கு 9வது நாளும் வேற்பெருமான் இப்பொழுது அங்கே ஆலயத்தின் உட்பிரகாரம் அங்கே வழிபட்டு அங்கே வஜந்த மண்டபத்திலிருந்து புறப்பட்டு உள்வீதி வழியாக வலம் வந்து இப்பொழுது அங்கே மேற்கு வீதி வழியாக வந்து கிழக்கு பகுதியை நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற அற்புதமான வேளை அல்லவா இந்த வேளை. ஆகவே இந்த ராஜகோபுரங்கள் என்பது மிக சக்தி வாய்ந்தவை. அங்கே கலசங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கலசங்கள் எல்லாம் அசுத்தமான கதிர்வீச்சுக்களை எல்லாம் அப்புறப்படுத்துகின்ற சக்தி வாய்ந்தவை. கோடிக்கணக்கான ரூபாய் செலவழித்து இந்த ராஜகோபுரம் அமைக்கப்படுவது மிக முக்கியமான ஒரு விடயம் என்பதை நாங்கள் சொல்லுகின்றோம். எனவே நல்லூரிலே காணப்படுகின்ற இந்த ராஜகோபுரங்களிலே பல சித்திர வேலைப்பாடுகள், அங்கே முருகனது திருவிளையாடங்கள் எல்லாம் அங்கே சிற்பமாக அங்கே செதுக்கப்பட்டிருக்கின்ற காட்சிகளை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இன்னமும் இந்த ராஜகோபுரத்திலே நாங்கள் சொல்லிக் கொள்ளாமலே பல புறாக்கள் வந்து தங்களுடைய வசிப்பிடங்களை அமைத்துக் கொள்வது சிறப்புக்கும் நகைப்புக்கும் உரிய விடயமாகும். இந்த புறாக்கள் மிக கோடிக்கணக்கான ரூபாய்கள் செலவழித்து நாங்கள் ராஜகோபுரத்தை அமைத்தாலும் அவர்கள் வந்து இருப்பிடத்தை அமைத்துக் கொள்வார்கள். இதுவும் கூட ஒரு சிறப்பான ஒரு செயற்பாடு. ஏனெனில் பறவைகள், விலங்குகள், உயிரினங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் போற்றி அவர்களுக்கு வாழிடங்களை கொடுக்க வேண்டும் என்பது எமது சமயத்திலேயும் எமது வழிபாட்டிலேயும் சொல்லப்பட்ட அந்த யானை பாகனுக்கு அடிபணிந்து விடும். ஆகவே யானை முற்காலத்திலே இந்த பாரிய இயந்திரங்கள் வரைக்கு முந்திய காலங்களிலே இந்த யானைகளை பயன்படுத்தித்தான் பிரமாண்டமான கற்களை மரங்களை இழுத்து செல்வது இந்த நாடுகளுடைய மரபாகும். அதனாலே தான் இருந்தாலும் 1000 இறந்தாலும் 1000 என்று சொல்லப்படுகின்றது. யானைகள் அவ்வளவு மதிப்பு வாய்ந்தவை. ஆனால் இப்பொழுதெல்லாம் யானைகளுக்கு மதிப்பு குறைந்து உணவின்றி காடுகளில் தவித்து மக்களுடைய பயிர்களை எல்லாம் வந்து அளிக்கின்றது. இலங்கையிலே பல நாடுகளிலே யானைகள் இருக்கின்றன. ஆனால் இலங்கையிலே அவர்களுக்கு உணவு பற்றாக்குறை இருக்கின்றது என்ற செய்தியை நாங்கள் சொல்லுகின்றோம். அந்த வகையில் இன்றைக்கு 9வது நாள் நடைபெறுகின்ற நிகழ்விலே கலந்து கொள்ள முடியாத அடியவர்கள் எல்லோருக்கும் அந்த கந்தவேல் பெருமானுடைய திருவருள் கிடைக்க வேண்டும் என வேண்டியதாக இருக்கின்றது. அங்கே உட்பிரகாரம் வந்து கொண்டிருக்கின்ற முருகப்பெருமானை நீங்கள் சற்று நேரத்தில் தரிசிக்கலாம். என்னும் சொற்ப வேளையிலே பெருமான் ஆலயத்துடைய வெளிவீதி பகுதியை நோக்கி வர இருக்கின்ற செய்தியை நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.
மீண்டும் நாங்கள் இந்த நல்லூர் ஆலயத்தினுடைய வாசலில் நின்று பார்க்கும் பொழுது கருப்பு நிற உடைகளை அணிந்த கொம்பு வாத்தியங்கள் மற்றும் ஊதுகுழல்கள் கருவிகளை வாசிப்பதற்கு ராஜ வாத்தியங்களை வாசிப்பதற்கு அவர்கள் தயாராகிய வண்ணம் இருக்கின்றார்கள். இந்த வாத்தியங்கள் எல்லாம் முற்காலத்திலே மன்னர்கள் ஒரு நாட்டினுடைய சைனியங்களுடன் படையெடுத்து செல்லும் பொழுது அரண்மனை வாயிலிலே வாசிக்கப்படுவது போல இருந்தது. இங்கே இவர்களெல்லாம் இசைக்கப்படுவதற்குரிய முக்கியமான காரணமாக இருப்பது இது அங்கே நல்லூரிலே ஆரிய சக்கரவர்த்திகளின் பின்னணியிலே நல்லூர் முருகப்பெருமான் ஆலயம் முன்னொரு காலத்தில் இருந்தது. அந்த ஆலயத்தின் பின்புலத்திலே அந்த அரச பின்புலத்திலே வளர்க்கப்பட்ட தேவாரம் பாடுதல், பூமாலை கட்டுதல், இத்தகைய குழல்களை வாசித்தல், வாகனங்களை காவுதல் என்று ஒவ்வொரு தேவைக்கும் ஒவ்வொரு விதமான மக்களை அந்தந்த கிராமங்களிலே குடியமர்த்தி அந்த ஆரிய சக்கரவர்த்திகள் நல்லூரை சுற்றி பல்வேறு இடங்களிலே குருக்கள் வளவு, பிராமண வளவு, அதே போல செங்குந்தர் பரம்பரை என்று பல்வேறு விதமான மக்களை எல்லாம் குடியமர்த்தி நல்லூர் ராஜதானியிலே உள்ள முருகப்பெருமானுக்கு வழிபாட்டுக்கு வரும் அடியவர்களுக்கும் அங்கு பூஜை வழிபாடுகள் இருக்கும் அந்தன சிவாச்சாரியார்களுக்கும் பல்வேறு விதமான தானங்களையும் கொடைகளையும் வழங்கி இருந்தார்கள். அந்த நிலவலங்கள் எல்லாம் இப்பொழுது பல பேர் சூறையாடி அங்கே குடிகளை அமைந்து கொண்டு ஆலயங்களுக்கு எந்த விதமான உபகாரங்களை செய்யாமல் இருந்து வருவது மிக கவலைக்குரிய விடயமாகும். அதேபோல் அங்கே நல்லூர் ராஜதானியினுடைய முருகப்பெருமான் ஆலயத்திலே காணப்பட்ட அந்த நல்லூர் கந்தனுக்குரிய ஆலயம் இப்பொழுது இடித்து தரமட்டமாக்கி அந்த இடத்திலே கத்தோலிக்க தேவாலயம் அமைக்கப்பட்டிருக்கின்ற செய்தியை டி ஒலிவேரா தன்னுடைய நாட்குறிப்பில் குறிப்பிடுகின்றான். அதேபோல் அங்கே நல்லூர் ராஜதானியினுடைய அந்த முருகப்பெருமான் ஆலயத்துக்கு வடக்கே சட்டநாதர் சிவன் ஆலயம் இருந்தது. அந்த ஆலயம் இன்றைக்கு சிதைவடைந்து அழிவடையும் நிலையில் இருக்கின்ற செய்தியை நாங்கள் உலகெங்கும் வாழும் இந்த யாழ்ப்பாண தமிழ் மக்களுக்கு தெரிவிக்கின்றோம். இந்த ஆலயமானது மிக விரைவில் புனரமைக்கப்பட வேண்டும் என்ற செய்தியை சைவ அன்பர்களுக்கு நல்லூர் பகுதியில் இருந்து விடுக்கின்றேன் என்ற செய்தி தெரிவிக்கின்றேன். அதற்கு அப்பால் பாலியம்மன் ஆலயம் காணப்படுகின்றது. அதேபோல வெயிலுகந்த பிள்ளையார் ஆலயம் நல்லூருடைய கிழக்கு பகுதியிலே காணப்படுகின்றது. அதேபோல அங்கே வீரமாகாளி அம்மன் காணப்படுகின்றது. இவையெல்லாம் நல்லூர் ராஜதானியினுடைய நல்லூர் முருகப்பெருமானுடைய 4 பகுதியிலே மன்னனாலே அமைக்கப்பட்ட ஆரிய சக்கரவர்த்திகளாலே அமைக்கப்பட்ட அங்கே சிங்க பராஜகரனாலே அமைக்கப்பட்ட காவல் தெய்வங்கள் என்ற செய்தியை உங்களுக்கு நாங்கள் தெரிகின்றோம். எனவே நாங்கள் மீண்டும் இந்த நல்லூர் ஆலயத்திலே காணப்படுகின்ற சிறப்புகள் பலவற்றை தர இருக்கின்றோம். இப்பொழுது முருகப்பெருமான் தேவிய சகிதமாக ஆலயத்தின் உட்பகுதியில் இருந்து வெளிப்பகுதியை நோக்கி வருகின்றார் என்ற செய்தியை தெரிவித்து எல்லோரும் அந்த சட்டநாத சிவன் கோயிலினுடைய கவனம் செலுத்துமாறு வேண்டிக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய நாளில் முழுவதும் வித்தியாசமாக தான் நடக்குது. பார்த்தீங்கன்னா இந்த முன்றலில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கருப்பு நிறத்திலான ஆடைகள் அணிந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் பார்த்தீங்கன்னா மிருதங்கம் வாசிக்கிறதுக்காக கொண்டு போகிறாங்க. இன்றைய நாளில் எல்லாமே புதுசாக நடப்பது போன்று தான் உண்மையிலே தெரிகிறது. அது மட்டும் இல்லாமல் இங்கே அந்தன சிவாச்சாரியர்கள் பார்த்தீங்கன்னா கருப்பு நிறத்திலான ஆடைகள் அணிந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது.
எம்பெருமான் இப்பொழுது முழுவதுமாக கருப்பு நிறத்திலான அலங்காரங்கள், கருப்பு நிறத்திலான ஆடைகள் அணிந்து, எம்பெருமான் மட்டுமல்ல இங்கே வந்திருக்கின்ற அந்தன சிவாச்சாரியர்கள் அனைவருமே வந்து கருப்பு நிறத்திலான ஆடைகள் அணிந்து இங்கே செல்வதையும் வந்து காணக்கூடியதாக இருக்கின்றது. எம்பெருமான் இப்பொழுது தெற்கு வீதிக்கு வருகின்ற அந்த காட்சியை வந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தெற்கு வீதியிலே கந்தர் அனுபூதி இடம்பெறும். அதை தொடர்ந்து பார்க்கலாம்.
கோணலத்தால் நாடதல்ல பனுமன்னாளன் ஞான சம்பந்தன் சொன்ன பாடல் மட்டும் பாடவல்ல பாவம் ஆலயத்தினுடைய முன்பகுதியில் வந்து நிற்கிறோம், முன்றல் பகுதியில் வந்து நிற்கிறோம். இப்பொழுது முருகப்பெருமான் வழி வீதியில் வலம் வந்து ஆலயத்தின் உள்ளே செல்ல வருகின்ற அந்த காட்சியை வந்து பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இப்பொழுது பாருங்கள். வீதியுலா வலம் வந்த எம்பெருமானை தூபங்கள் வந்து காட்டி அவரை வந்து அழைக்கின்ற நிகழ்வு வந்து இப்பொழுது பார்க்குறீர்கள். எம்பெருமான் இப்பொழுது வசந்த மண்டபத்தை நோக்கி செல்கின்ற காட்சியை வந்து இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீங்க. பாருங்கள். வசந்த மண்டபத்தின் உள் நுழைகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறீங்க. இந்த இடத்துல இன்றைய நாள் பூசையை வந்து ஒப்பிப்பார்கள். பூக்கள் தூவி அதில் வந்து தீபங்கள் வந்து காட்டி இன்றைய நாள் விழாவை வந்து நிகழ்வை ஒப்புவிக்கின்ற நிகழ்வு வந்து இப்பொழுது இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இன்றையுடன் இன்றைய நாள் 9ஆம் திருவிழா வந்து இனிதே வந்து நிறைவேற்றது. நாளைய நாளில் சந்திப்போம்.